ரெண்டு பேரும் படிச்சவங்க தானே. இந்த பிரச்சனையை உட்கார்ந்து பேசி தீர்த்துக்க நம்மளால முடியாதா? இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு, நான் என்ன செய்யணும் சொல்லு அர்ஜுன். நான் ஒரு பிசினஸ் உமன், நீ ஒரு பிசினஸ் மேன். எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம ஹேண்டில் பண்றோம். நம்ம பிரச்சனையை நாமளே பேசி தீர்த்துக்க முடியாதா? நான் அழுவுறதும் நீ குடிக்கிறதும் நாகரிகமானவங்க செய்யற காரியமா இது? என்ன செய்யணும்னு சொல்லு, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் நீ கொடு. நம்ம பிரிஞ்சிடலாம். நீ இனிமே எனக்கு வேண்டாம். ஏதோ ஒரு நாள் இதே போல ஒரு ராத்திரி வானத்துல நிலவு உன் காம்பவுண்ட் சவரு ஏறி குதிச்சு வந்து நான் பிடுங்கின செல்போனை உன்கிட்ட கொடுத்துட்டு அந்த நிலவை சாட்சியா வச்சு உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்ன. இப்பவும் அதே நிலவை சாட்சியா வச்சு சொல்ற சத்யா, நாம பிரிஞ்சிடலாம், டிவோர்ஸ் பண்ணிடலாம். இனிமே எனக்கு வேண்டாம், வேணவே வேணாம். காதல்ங்கிறது நம்பிக்கையும் உண்மையும் சேர்ந்ததுதான். அது ரெண்டுமே இந்த உறவுல இருந்து செத்துருச்சு. அது ரெண்டுமே உன்கிட்ட இல்ல. அதனால நானும் சொல்றேன், நாம பிரிஞ்சிடலாம். இதுதான் என் முடிவு. உன் முடிவு வேற மாதிரி இருந்தா இப்பவே சொல்லிரு. நான் ஏன் முடிவை எடுத்துக்கிறேன். ஆனா நீ என்ன தடுக்க கூடாது. ஏய் சொல்லு. முதல்ல இறங்கு. முதல்ல உன் முடிவை சொல்லு. சரி அர்ஜுன், உன் முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். தெளிவா சொல்லு. நாம பிரிஞ்சிடலாம். நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம். எப்ப வேணும்? நாளைக்கே. பொழுது பிடிச்ச உடனேயே உடனடியா நமக்குள்ள அதுதான் நடக்கணும். சரி, எனக்கு சம்மதம். யாரு தடுத்தாலும் உன் முடிவு மாறக்கூடாது. நீ தடுக்காத போது வேற யார் தடுத்தாலும் நான் நிக்க மாட்டேன். மனசு மாற மாட்டேன். அதுக்கு இந்த நிலாவே சாட்சி.